ஸோ இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்ம எம்எம்சியில் இருந்து கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க சன்னும் இப்போதைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க கைனகாலஜிஸ்டாக இருந்து. இவங்க உறுப்புகள் எல்லாமே கிட்னி மூளை எல்லா உறுப்புகளும் அதே மாதிரி 90 வயசு தான். அது எல்லாத்தையும் சருமிச்சு ஒரே மாதிரி கொண்டு போய் நல்லபடியாக வந்திருக்காரு சார். அது சாதாரணமாக 70-75 வயசுக்கு மேலே நிறைய பண்ணுறது இல்லை, கொஞ்சம் டெக்னிக்கலி டிஃபிகல்ட் தான். இன்டர்னல் மெமரின்னு இங்கே உள்ள ஒரு ரத்த குழா ஹார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வெயின் கிராஃப்ட் இந்த மாதிரி தான் பண்ணுவார். திஸ் இஸ் தி வெயின் கிராஃப்ட். இது லெக்கில் இந்த வெயின் எடுத்துகிட்டு இது கனெக்ட் பண்ணி இங்கே பிளாக் இருந்துட்டு அயோட்டாயில் கனெக்ட் பண்ணிவிட்டு பைபாஸ் பண்ணுறது. இதுதான் பைபாஸ் பண்ணுறது. ஹார்ட்டு பீட் பண்ணும்போது இங்கே இது 2 மில்லிமீட்டர் தான் இதுக்கு இது சைஸ் இருக்குது இந்த ரத்தக்குழையில். அது ஹார்ட்டு நிறுத்தாமல் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். நாங்கள் வந்து லாஸ்ட் 25 இயர்ஸ் ஐம் டூயிங் பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி. மோர் தென் 15,000 bypass பண்ணியிருக்குது பீட்டிங் ஹார்ட்டில் வித் a success rate of more than 99%. I came to Dr. Bashi because my cardiologist advised that he is the right person to tackle my problem. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இவங்க உறுப்புகள் எல்லாமே கிட்னி மூளை எல்லா உறுப்புகளும் அதே மாதிரி 90 வயசு தான். அது எல்லாத்தையும் சருமிச்சு ஒரே மாதிரி கொண்டு வர்றது தான் இதோட சேலஞ்சே. ஸோ எல்லாம் நல்லபடியாக ஸ்மூத்தாக நல்லபடியாக வந்திருக்காரு சார்.